ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அரு நம்ம பார்வதி படையே அரு மகாதேவா அம்பதேவே முதலாளிய பாண்டி ராஜேந்திரையே பாண்டிய ராஜேந்திரையே பாவராஜாதிய பாவராஜாதிய பரிசோதனையே பாவனோட பிரதாயினே பக்த மோகிதாயினே தேவன பாபை திகட போற வாஜினே தேவி மீனாஜி திமிக்கிட வாத்தியமலங்க திமிக்கிட திமிக்கிட வாத்தியமலங்க திமிக்கிட திமிக்கிட வாத்தியமலங்க திமிக்கிட திமிக்கிட வாத்தியமலங்க பிரமாதாளகரி கஜானன பிரமாதாளகரி தயாவரணாடமே சாண்டவடே சங்கரி ஏத்தித கோடி அகிலாண்ட ஈஸ்வரியே அம்மையே அகிலாண்ட ஈஸ்வரியே அம்மையே உன்னையாக மாற நினைக்கின்றேன் மனமயில் வாய்த்தாயே மனமயில் வாய்த்தாயே அகிலாண்ட ஈஸ்வரியே உலகுக்கு நெறி காட்டும் திருக்குறள் உண்மையில் ஒளிமிகு சிந்தா மணிவுந்த மெய்யில் உலகுக்கு நெறி காட்டும் திருக்குறள் உண்மையில் உலகுக்கு நெறி காட்டும் உலகுக்கு நெறி
கபனி கபா சட்டி கபனி தயை புரி நாரணியே சதரினி நினைச்சப்பா பப்பனி கா சரிகா கபா கபனி பனி சா பனி ஜன பனி பக சரி கபனி தயை புரி நாரணியே தயை புரி நாரணியே கலைவாணி பரமேஸ்வரி பராசக்தி தாயே ஆத்தாலயங்கள் அபிராம வள்ளியை எங்கோய்மா உன் அங்கமெல்லாம் பூத்தாலே புவியடங்கு காத்தாலை அங்க ஏற்பாசாங்குசமும் முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் வாழ வைக்கும் மகா சக்தி கொண்டவளே எங்கள் பராசக்தி அபிராமி திருசூலி மகமாயி கருமாறி கருணை செய் கலைவாணி தாயே காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயே ஒரு கண்ணபுரம் சேர்ந்தாள் மகமாயே நமது ஊரிலே வீட்டிருக்கும் மக்களை காத்து ரட்சிக்கும் மகாசக்தி உண்டவளே ஆயிரங்கனுடையாளே வேண்டிய வரங்களை வாரி வழங்கு எங்கள் தாயே எங்கள் முத்துமாரி தாயே அம்மா விளையாடுகின்றாயே உருமாறி மகமாய் கருமாறி எங்கள் திருசூலி காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயி கண்ணபுரம் சேர்ந்தாள் மகமாயி
தாயே மகமாயி வந்து இறங்கடி அம்மா. காத்திடுவாள் அம்மா காத்திடுவாள், மக்களை காத்திடுவாள், எங்களையும் காத்திடுவாள். ஆத்தாள் காத்தாயி கண்ணபுர சேர்ந்தாள் மகமாயி, வேறு காட்டில் வீட்டிற்கும் கருமாறி, கோவில் கண்ணாப்பூரி கொண்டு கொள்ள முத்துமாரி தாயே விளையாடுகின்றாயே உருமாறி. காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயி கண்ணபுர சேர்ந்தாள் மகமாயி. பூவாடை போட்டாள் மயிலையிலே, ஒரு பொன்னாடை போட்டாள் மதுரையிலே. தாயே மகமாயி அம்மா காலாட கையாட கழுத்தாட, காலாட கையாட கழுத்தாட, காட்சி கொடுத்தாயே எல்லையிலே, மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்க காட்சி கொடுத்தாயே, நமது ஊரு எல்லையிலே காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயி கண்ணபுர சேர்ந்தாள் மகமாய். சமயத்தில் வந்தாள் சமயபுரத்தாள், சதர் தருவாள் அபயகரத்தாள், இமயத்திலே எங்கள் வீட்டிருப்பாள் முத்துமாரி தாயே, இமயத்திலே எங்கள் வீட்டிருப்பாள், மக்களின் இதயத்தில் நெஞ்சம் அறந்தாங்கி இளவீரம்மா காளியம்மாள், கொல்லங்குடியிலே பெற்றுடைய காளியம்மாள், கொன்னையூரிலே முத்துமாரியம்மாள், திண்டுக்கல்லிலே கோட்டை முத்துமாரியம்மாள், சமயபுரத்து மாரியம்மாள், புன்னை நல்லூர் மாரியம்மாள், வயுத்தூர் மாரியம்மாள், திருவப்பூர் மாரியம்மாள். கோயில் கண்ணாப்பூரில் வைத்திருக்கும் இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கும், கேட்ட வரங்களை வாரி வழங்கு எங்கள் ஆயிரங்கண்ணுடையவளே எங்கள் முத்துமாரி. வேண்டிய மக்களுக்கெல்லாம் வேண்டு வர தருபவளே எங்கள் கருமாரி அம்மா 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 கருமாரி தாயே கருமாரி மகமாயி. காத்திடுவளாத்தாள் காத்தாயி கண்ணபுர சேர்ந்தாள் மகமாயி, முத்துமாரி தாயே மகமாயி கருமாரி தாயே திருத்தூளே. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலமென்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். வாழ்க 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 வாழ்க. பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவையில் பருவம் அடைந்தவளாம், பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவையில் பருவம் அடைந்தவளாம், கருணையில் அணையில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழிந்தவளாம், காவிரி கரையில் கழிந்தவளாம். வாழ்க 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 வாழ்க. தருமத்தின் தலங்கொழி முளையிடுவோம், தமிழ் தாய் மலரடி வணங்கிடுவோம், தருமத்தின் தலங்கொழி முளையிடுவோம், தமிழ் தாய் மலரடி வணங்கிடுவோம், அமைதியை நெஞ்சில் போற்றிடுவோம், அமைதியை நெஞ்சில் போற்றிடுவோம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள்
தலைவன் ஒருவன் தான் என்போம். சமரசம் எங்கள் வாழ்விற்போம், சமரசம் எங்கள் வாழ்விற்போம். வாழ்க 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 வாழ்க. நமஸ்காரம் கோமாளி, நம்ம கோமாளி 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 கோமாளி. அரோஹரா வாடா கருப்பாய் மறந்து இறங்க. அப்படி ஹலோ காமெடி பப்போனே வேதக்கார வந்தேனே எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேனே. வேதக்கார வந்தேனே எல்லோருக்கும் வணக்கம் வணக்கத்தேனே. வணக்கம் வந்தேன் நமஸ்தே நமஸ்காரம் ஐயா நமஸ்தே நமஸ்காரம். தமிழ் வாழ வேணும் அகிலமெல்லாம் போற்ற வேணும். அன்னை தமிழ் வாழ வேணும் அகிலமெல்லாம் ஆற்ற வேணும். மன்னவளம் பெருக வேணும் மனிதனேக்கு வாழ வேணும். மன்னவளம் பெருக வேணும் மனிதனைய வாழ வேணும். நாடு செழிக்க வேணும் நாடகர வாழ வேணும். நாடு செழிக்க வேணும் நாடகர வாழ வேணும். கூடி நீங்க காண வேணும் கூத்து கல வளர வேணும். விகட வேதக்கார கையை கூப்பி எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேனே. போடு போடு விகட வேதக்கார. ஆமாப்பா ஆமாப்பா. இப்போ எல்லோருக்கும் வணக்கட்டேனே. எனக்கு பதினெல்லாம் நமஸ்தே நமஸ்காரம் நமஸ்தே நமஸ்காரம். ஏத்து ஐஸ் வந்துருக்கிறாரு. நின்று மறைக்காதீங்க துண்டா முறைக்காதீங்க. மறைக்காதீங்க துண்டா முறைக்காதீங்க. சத்தம் போடக்கூடாதுன்னா குத்தமாக எண்ணாதீங்க. போடக்கூடாதுன்னா குத்தமாக எண்ணாதீங்க. உண்டான கடை முடிச்சு முதலா உட்காருங்க. நேற்று படிக்காதீங்க முன்னிக்காது. வேதக்கார வந்தேனே கையை கூப்பி எல்லோருக்கும் வணக்கம் சொன்னேனே. அடுத்தோடு விக்கிற வேதக்கார வந்தேனே. இப்போ எல்லோருக்கும் வணக்கட்டேனே. சமத்து உன் தொழிலுக்கு நான் அடிமை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்தவங்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுக்கணும். கூட்டம் கடுமையான கூட்டம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த 2025 இது மாதிரி கூட்டத்தை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கூட்டம். நாடக கரையில் ஒரு மனுஷங்க தானே இவங்கெல்லாம் என்ன பாவப்பட்ட ஜென்மங்களா அப்படின்னு எங்கள் முகரையில் பார்க்குறதுக்காண்டி இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களே மனுஷனை மதித்து வந்து உங்களுக்கு முதல்ல வரவேற்புன்னு ஒன்று கொடுக்கணும். வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசிக்குவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொன்னேன்ல. வேலை அதான் இந்த அங்கனுக்குள்ளே படுத்து கிடக்குறான், கிளப்பி விடுதா. இந்தம்மா ஏம்மா ஆயா இந்த அங்கனுக்குள்ளே படுத்து கிளப்பிடும். பின்னாடி பின்னாடி உங்களுக்கு பின்னாடி அதை எழுப்பிடுமா. அந்த முன்னாடி ஒன்று படுத்துருக்கு பாரு. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. உங்களை தான் பாப்பா. அந்த அவங்கள எழுப்பி விடுங்க. அந்த அங்கிட்ட எழுப்பி விடுங்க. வீட்டில் படுத்ததுனாலும் ஒரு ஆடு மாட்டுனாலும் பாதுகாப்பாக இருந்திருக்கும்ல. எந்திரிச்சு உட்காருதா. எந்திரிச்சு உட்காருமா. யாரையோ சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அங்கனுக்குள்ள ஒரு அத்தாச்சி படுத்துருக்கு பாருங்க. அதை கிளப்பி விடுப்பா. ஐயா இந்த அதை எழுப்பி விடுப்பா. கண்ணாடிக்காரம்மா இந்த அதை எழுப்பி விடுமா. அந்த முன்னாடி படுத்துருக்கு பாருங்க. அதை கிளப்பி விடுங்க. அந்த அத்தாச்சியே தான். என்ன அருமையான கூட்டம். அத்தாச்சி எந்திரா செல்லாம் அத்தான் வந்துட்டேன் பாரு. வேற வழி இல்லை. அப்போ பார்த்த வேலைக்கு இப்போ இடுப்பு கெடுக்குதா உனக்கு. கிடந்துட்டு போட்டு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசிக்குவோம். உட்கார்ந்திருக்கிற உண்மையாளர்களே நின்று நேசமார்களே உட்காரமா வேணாமான யோசனையில் முடிச்சலாடுகிற சிந்தனை சிற்பிகளே நகரே பிறந்த மாதம் மாணிக்கங்களே தாய்மை என பேர் பெற்ற குடியிருந்த கோயில்களே இந்திய வீணை தந்தி மீட்டு சாதனை சமுதாயங்களே கொடியிலே புத்த மலர் போல் பெற்றோரின் மடியிலே போத்திருக்க குழந்தைமர்களே ஏறுபட்டி சோறுபோடு உழவர் பெருமக்களே கலப்படம் என்று உருப்படியாக பணி செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே. கலப்படம் என்ன கலப்படம்? என்ன கலப்பா? அரிசியில் கல்ல கலக்கிறாங்க, சீனியில் ரவையை கலக்கிறாங்க, முலாப்படியில் செங்கப்படி கலக்கிறாங்க, காப்பித்தூள் புளியும் குட்டையை கலக்கிறாங்க. இது மாதிரி
மாதிரி கலப்படம் என்று உருப்படியாக வியாபார பிரிவு மக்களே, காக்கஞ்செடியா காவல்துறை அதிகாரிகளே, படித்தவர்களே, படிக்காத மேதைகளே, உள்ளூர் பங்காளிகளே, வெளியேறு விருந்தாளிகளே, குறிப்பாக இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து சீராக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் யாதும் ஒரு யாவருக்கு என்ற வகையில் நாமெல்லாம் தமிழ்தாய் அருகில் தோலும் முருதாய் மக்கள் என்ற உறவில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் நாடகத்தந்தை கூத்தலக பேராசான் தவத்திரி டி சங்கரதாசாமி நாடக குழுவின் சார்பாக மீண்டும் எனது வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கூத்துல கோமாளினா சரி, நான் தானே கோமாளி. யார் சொன்னா? இல்ல அப்படித்தான் சங்கத்திலையும் சந்தேகப்படுறாங்க, நீங்களும் சந்தேகப்படுறீங்க. ஆமா, இப்ப என்னை அப்படித்தான் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் எல்லா வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன். என்ன வேலைக்கு போவீங்க? 100 நாள் வேலையில இருந்து கக்கூஸ் கலர் வேலையில இருந்து அனைத்து வேலையும் என்ன சேர்ந்ததுதான். சரி, காரணம் என்னன்னா சோறு எங்க கிடைக்குதோ அங்க போய் நான் உடனே தங்கிடுவேன். சோறு கண்டனமே சொற்குலம் தங்குறதா என்னுடைய வேலை. நல்ல பல காரணம் என்ன தெரியுமா? இந்த பாலா போன வயிறு, கரும்பு முடிச்ச வயிறு, நேரத்துக்கு பசிக்கிறனால தானே சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே வருது. ஏன் அவ்வளவு தூரம் கடை வாங்குறதுக்கே என்ன அதுக்கு தானே வருது. என்ன ஒண்ணு சொல்றீங்க? ஆமா, இந்த சம்பாதிக்கிறீங்க என்ன அதுக்கு தான் வருது. இல்லைன்னா இத்தனை பெட்டியை தூக்கிட்டு நீ வருவா, இல்ல இவர் மருந்தை தூக்கிட்டு வருவாரா, இல்ல இவர் தான் ஆல்ரவுண்டர் கொண்டு வருவாரா, இல்ல என் பங்காளி தான் மைச்சட்டை போட்டு திருப்பி கிடப்பாரா, இல்ல நான் தான் அப்படி கோமாளி மாதிரி வேசப்படுத்திட்டு போனா. பசின்னு ஒண்ணு இருக்கிறனால தான் நமக்கு சம்பாதிக்கிறதுங்கிற எண்ணமே வருது. இல்லாட்டி தான் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருந்திருக்கலாமே. அங்கே நிம்மதியில இருந்தானே நாங்க இங்கேயே வர்றோம். இதுல கூத்துல கோமாளினா முதல் கொலா சட்டையில மாட்டிட்டு வந்துட்டேன். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி வர முடியாதுங்க. ஆமா 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 வர முடியாது. ஆமா ஆமா எல்லாத்துக்கும் ஆமா தானா, ஆமா போட்டே நாட்டை கெடுத்து விட்டாங்கடா அப்படின்னு நீ தான் பாட்டு பாடுற. ஆனா நீனே ஆமா போடுற, நீ தான் முதல்ல ஆமா சொல்லியடா. வேற என்ன சொன்ன? நான் சொல்லியே, யாரோ ஒரு ஆள் சொல்லி விட்டீங்க கர்மத்தை. சரி விடுங்க. ஆமா, ஐயோ அதை விடுங்கடா, என்ன நான் சொல்றதை கேளுங்கடா கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா, உள்ளுக்குள்ள அந்த புள்ள பாவாடை கட்டாம நின்றுகிட்டு இருக்கு. சத்தி ஏய் இங்க வா, ஒன்னாலதான் தடுமாறி போய் வேணே அங்கிட்டு இங்கிட்டுமா சுத்திக்கிட்டு கிடந்துச்சு. நீ வேற தடுமாறிக்கிட்டே கிளம்புற. அட ஏயா, பாவாடைனா என்ன பாவாடை? சிக்கு சிக்குன்னு கட்டும்ல அந்த பாவாடை கட்டுறேன். கட்டிக்கிட்டு அந்த பாவாடை தான் நிக்குது. இப்படித்தாங்க அன்னைக்கு ஒரு நேரத்துக்கு போய் அவசரம் மாட்டிக்கிட்டாங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர்களும் கையெடுத்து கும்பிடுறோம். இவத்தையெல்லாம் முன்னாடி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி தாய்மார்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா நம்ம நடிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும், அவங்க பாக்குறதுக்கு பக்குவமா இருக்கும். ஆனா அன்னைக்கு போனோம் நாங்க ஊர்ல உருளை முட்டைக்கோசு கருணக்கிழங்கு. ஐயா போன ஊர் பேர் என்ன தெரியுமா? மொக்க பீரான் குடி அப்படிங்கிற ஊருக்கு பேர் தான். முன்னாடி உட்கார்ந்தது பூரா எல்லாம் பால்வாடி டிக்கெட் தான். நான் கூட நினைச்சிட்டேன் ஏன்னா அது ஊரே வரும் பிள்ளைங்க குட்டிமா தெரியுது, இந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியே வரலையோ, 24 மணி நேரமே இதே வேலையா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு கூட நான் நினைக்கிற மாதிரி. என்ன ஒண்ணு, அந்த பல முன்னாடி உட்காந்து சும்மா இல்லையா பப்புனுக்காரனே நல்ல பாட்டா பாடுனே நல்ல பாட்டா பாட போட்டு உயிரை எடுத்துட்டாங்க. என்ன நம்ம பாடுற போறோம் நல்ல பாடத்தை நார பாட்டா பாடுறோம். சரி புள்ளை ஆசைப்பட்டு கேட்கறாங்களே, ஒரு பாட்டை தான் பாடணும் வாய திறந்து பாடினையா வந்துச்சியா வேணே. இதெல்லாம் அப்புறமாட்டி பேசிக்குவோம். முதல்ல காலத்தை நேர்த்தி அனுசரிக்கணும். காலம் பார்த்து நடக்காதவன் கோழியில் இருந்தால் குரங்காவன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் எதுக்காண்டி சொல்றேன்னா, இன்னைக்கு நாடகம் ஒரு அருமையான நாடகம் வச்சிருக்கீங்க. 3 முத்தான நாடகங்களில் இன்னைக்கு 2வது நாள் நாடகமாக சத்யவான் சாவித்திரி என்னும் நாடகம் மிக சிறப்பாக வச்சிருக்கீங்க. சத்யவான் சாவித்திரி நாடகம்னா என்ன அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா. அந்த நாடகம்னா என்னப்பா? சத்யவான் சாவித்திரினா என்னப்பா? என்னமோ நடிக்கிறேன், என்னமோ வந்து பார்த்துட்டு போறீங்க, இருக்கட்டும் அதனால ஒண்ணு. நீங்க சொல்லுங்கப்பா, சத்யவான் சாவித்திரினா என்னப்பா? கற்பின் மகிமையை பத்தி. சத்யவான் சாவித்திரினா என்னன்னு கேட்டேன். சத்யவான்ங்கிறது ஆம்பளை, சாவித்திரிங்கிற பொம்பளை. இது யாருக்குமே தெரியாத. யாரையா சொன்னா? சத்யவான்ங்கிறது பொம்பளை, சாவித்திரிங்கிறது ஆம்பளை. அப்புறம் நம்ம நீ என்னமோ கோமாளம் இருப்ப போல இருக்கு. சரி இருக்கட்டும். இப்ப சத்யவான்ங்கிறது ஆம்பளை, சாவித்திரிங்கிறது பொம்பளை. அப்ப சத்யவானும் சாவித்திரி 2 பேரும் புருஷ பொண்டாட்டி. இந்த புருஷ பொண்டாட்டி 2 பேரும் ஒன்னா காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. நல்லா கேட்கணும். காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண உடனே புருஷனாகப்பட்ட சத்யவானாகப்பட்ட இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே இந்த அம்மா கற்பினுடைய தன்மையினால சாவித்திரி ஆகப்பட்டவன் யமதர்மன்கிட்ட போய் தன்னுடைய புருஷனோட உயிரை திருப்பி வாங்கிட்டு வந்த கதை தான் இந்த கதை. அதாவது பெண்கள் பார்க்கக்கூடிய நாடகம். தம்பி யாருப்பா லைட் அடிக்கிறதா? அடிக்காங்கப்பா. ஆமாம், பெண்கள் பார்க்கக்கூடிய நாடகம் இந்த நாடகம். கற்புள்ள கற்பு கரசியாகப்பட்டவள் யமதர்மனிடம் போயிட்டு புருஷன் உயிரை திருப்பி வாங்கிட்டு, ஏய் லைட் அடிக்கான்னு சொல்கிறேன்ல. ஆமாம், அப்பேற்பட்ட நாடகம் இந்த நாடகம். அப்பேற்பட்ட நாடகத்தை வச்சிருக்கீங்க. அழகாக விடிகிற வரைக்கும் உட்காந்துருந்து இந்த நாடகத்தை விடிகிற வரைக்கும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாடகத்தை விடிகிற வரைக்கும் உட்காந்துருந்து நாடகத்தை அம்மா இந்தம்மா யாருமா லைட் அடிக்கிறது? இந்தம்மா மஞ்சள் சேலை, இந்தம்மா அத்தா இந்த மஞ்சள் சேலை விளையாட்டு பிள்ளை அது அடிக்கல. இந்த மஞ்சள் சேலை அக்கா, ஏ அக்கா உன் மடியில் படுக்க போட்டுக்கல புள்ள சேப்பு லைட் அடிக்குது, அதை பிடிங்கி வைக்கும் முதல்ல. அடுத்தவங்க சொல்லி தான் பிள்ளைய கண்டிக்கிறது. ஓ
சரி இருக்கட்டும். இப்போ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன இப்படித்தான் என் பிரச்சனையும் இப்படி தான். உடனே சிரிக்காத. இப்படித்தானே என் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்ன பண்ண சொல்கிறேன்? ஆமாம், அப்பேற்பட்ட கற்பின் தன்மை வாய்ந்த இந்த நாடகத்தை வச்சு பார்க்குறீங்க. விடியிற வரைக்கும் உட்காந்துருந்து விழித்திருந்து படுத்து தூங்காமல் இந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா நாடகத்தை நாங்கள் விடிய நடத்தி தர்றோம். எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு அங்கே படுத்து தூங்கிருந்தீங்கன்னா நாங்கள் நாடகத்தை 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் முடிக்கலாம்னு நல்ல மூடில் வந்திருக்கோம். காரணம் என்னன்னா, நாங்களும் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம்ல, கிட்டத்தட்ட 3-4 மாவட்டம் தள்ளி வந்திருக்கிறோம். ஆமாம், அந்த சாவித்திரி வேஷம் போடுறவங்களும் சத்யாவான் வேஷம் போடுறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டம் தள்ளி வந்திருக்கிறாங்க. ஏதோ விடியறதுக்குள்ள நாங்கள் வீடு போயிட்டோம்னா வேலை வெட்டியில் பார்த்துவிட்டு. ஆமாம் ஆமாம், அதே குறிக்கோளில் இரு. உனக்கு கேட்டாலும் பேசிக்கிருக்கேன். உள்ளவர்களை கொண்டாந்து விறுவிறுப்பு என்று வெளியில் விட வேண்டியது என்னோட கடமை. ஆகையால் விஜயா, நீ இருந்தா கேளு. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையாம். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. ஆட்டமாடி பாட்டு பாடி நாடு ரொம்ப கெட்டு போச்சு ஐயா, நாகரீகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, இப்ப நாகரீகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு ஐயா, நாகரீகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நாகரீகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நாகரிகம் பெருகி போச்சு. வீட்டு செலவை தாங்க முடியல, பார்க்க முடியல. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நாகரிகம் பெருகி போச்சு. ஜெய் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் 6 மணி வயசு கொண்டிருக்கின்ற MC விஸ்வநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்டர் மாஸ்டர் மீன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாள சக்கரவர்த்தி சத்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பவனா எழுந்து கொண்டிருக்கும் அருமை தம்பி TM கண்ணன் அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இளைஞரணி நற்பணி மன்றத்தார்களுக்கும் மகளிரணி நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் இசை குடும்பத்தின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் எங்கள் மதுரையைச் சேர்ந்த ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அழகேசன் அண்ணர் அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 கலந்த நன்றி. வணக்கம். எண்ணகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாம் நமது அருள்மிகு ஸ்ரீ நடுத்தரிநாத சுவாமி திருக்கோவில், நாகை மாவட்டம் கீழ்வேள்வேர் வட்டம் கோவில் கன்றாப்பூர் அருள்மிகு ஸ்ரீ சீதாம்பகை மற்றும் என்னும் மாரியம்மனுக்கு வசந்த சொற்ப திருவிழாவை முன்னிட்டு நமது கீழ்கண்ட நாடகங்களாக முத்தான 3 நாடகங்கள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதில் வள்ளி திருமண நாடகமாக நேற்று நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்றைய தினத்தில் சத்யவான் சாவித்திரி என்னும் நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நடிகர்களும் பக்கமேளக்காரர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் இருக்கலாம், தெரியாதவர்களாம் இருக்கலாம். சொல்ல வேண்டிய கடமை என்று கூறிக்கொண்டு சென்றனலாம். தனக்கென்று பேருமொழி வெட்டிக்கொடி நாட்டின நடிப்பிச்ச வேந்தன், நடிப்புல சக்கரவர்த்தி, நடிப்புலக யுவராஜா, எங்கள் நாடக உலகத்தின் சின்ன சிவாஜி என்று பெயர் எடுத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய கிராம அலுவலர் குமார் அண்ணார் அவர்கள் இங்கு எங்களுக்காக அன்பளிப்புகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எல்லாருக்கும் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு எங்கள் இசை குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி. ஏன்னா காசு பணம் கொடுக்குறது பெருசில், அது கொடுக்கக்கூடிய தன்மை வேணும் முதல்ல. ஏன்னா கர்ணனாகப்பட்டவன் இந்த கையில் எடுத்து
கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாதான், இந்த கையில் எடுத்து கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாதான், கொடுத்து கொடுத்து கரங்கள்லாம் சிவந்த போன கைகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அருமைக்குரிய அன்னார் அவர்கள் நாடகத்தை ஆரம்பித்த உடனே வந்து எங்களை நல்லா வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி கையெல்லாம் கொடுத்து வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டார். ஆமாம், மேடைக்கு வந்த உடனே அன்பளிப்புகளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் அன்புள்ளத்திற்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமைக்குரிய சகோதரர் சத்தியவனாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய அன்னார் எங்கள் மதுரையைச் சேர்ந்து PN கணேச பாண்டியன் அவர்கள் இன்றைய தினத்தில் சத்தியவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசைக்குயில் கலைவாணி அருமைக்குரிய சகோதரி எங்கள் மதுரையைச் சேர்ந்து KR முத்துலட்சுமி அவர்கள் இன்றைய தினத்தில் சாவித்திரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட நடிகர் யமன் என்றால் இப்படித்தான் இருப்பாரோ என்று நம்மை வியக்கும் வண்ணத்தில் நமது உயிரை பிடிக்க காத்து கொண்டிருக்கும் யமதருமனே இங்கு பூலோகத்திற்கு வந்து நம் உயிரை பிடித்தால் இப்படித்தான் பிடிப்பாரோ என்று நம்மை வியக்கும் வண்ணத்தில் யமதருமனாக நடிக்க காத்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்து VK பழனியப்பன் அவர்கள் இந்த தினத்தில் யமதருமனாக நடிக்க பேச்சுக்கன்று இவரா இல்ல இவருக்கென்று பேச்சா, பாட்டுக்கென்று இவரா இல்ல இவருக்கென்று பாட்டா, பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு அவர் என்ன புரோட்டா கடையில் வேலை பார்க்கிறாரு அந்த வீச்சு இல்லப்பா, அட்டுக்குமணி வச்சன கர்த்தா தேவகான இசையமது என்றெல்லாம் கூறக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டை அருகாமையுள்ள கீழ்காத்தி கிராமத்தைச் சேர்ந்து ST கணேசன் அவர்கள் இன்றைய தினத்தில் நாரதர் மற்றும் தூய்மைச்சனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குணச்சித்திர நடிகர் அருமைக்குரிய அப்பா எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்து B ராமராஜன் அவர்கள் இன்றைய தினத்தில் கஜகேது மன்னனாகவும் மற்றும் கிங்கிலியர்களாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையை பற்றி சொல்லணும்னா ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் பூரா உட்காங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமாக ஒன்று சொல்கிறேனே, பாம்பை கண்டா படையாடு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாம்பே இசையை கேட்டு ஆடுதுன்னா பாருங்களேன், இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்று கூறும் அளவுக்கு இசைக்குள் விளையாட அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள கூளையாண்டுவிதி டவுனைச் சேர்ந்து MC விஸ்வநாதன் அவர்கள் இன்றைய தினத்தில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட் ஒரு நாள் போடுமா, பத்தாது ஒரு நாள் போடுமா, இன்றொரு நாள் போடுமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போடுமா, ரகமா சுகராகமா கானமா தேவகானமா, ரகமா சுகராகமா கானமா தேவகானமா, என் கலைக்கு திருநாடு சமமாகுமா. அருமையான பாட்டு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்போ எங்கே நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. இப்போ தான் பாட்டு வருது, பாட்டாக வருது, காது கொடுத்து கேட்கவே முடியல. எந்த வார்த்தையை சொல்கிறாங்க, எந்த வார்த்தையை முழுங்குறாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் பாரு, ஒரு பாட்டு பாடுறதுக்கே ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போவும் தான் பாட்டு வருது. திங்க முடியாது, திரும்பி வாந்தி எடுப்பான்ல. என்னதாயா உங்களுக்குள்ள பிரச்சனை, என்னதாயா நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமாம் இருக்கட்டும். அப்போ உள்ள காலத்தில் TR மகாலிங்க அழகா சொந்த குரலில் பாடினார். எப்படி இது தமிழ் நீ செய்தாரும் சாதனை அப்படின்னு கொடுத்தாருன்னா அந்த தேட்டரை இடிஞ்சு கீழே விழுந்துருமா, கீழே விழுது பூரா குறவலைக்கு போயிருமா. அந்த அளவுக்கு கிடந்து வாழ் கத்திருக்கிறாங்க. அப்போ இப்போ சொந்த குரலில் பாட்டு பாடுறாங்களா, எப்படி திங்க முடியாது திரும்பி வாந்தி எடுப்பாலாம் அந்த மாதிரி பாட்டு கேட்டா தத்துவ பாட்டுங்கிறாங்க. இப்போ நான் பாட போகிற புது பாட்டு இருக்குதே, இது அந்த காலத்திலே வந்துருந்துச்சுன்னா நம்ம சண்டை சச்சரவு எல்லாமே வெள்ளக்காரன் இருந்து சுதந்திரத்தை வாங்கிருக்கலாம். தத்துவமான பாட்டு பாடவா இப்ப பாருங்க. அப்ப செஞ்ச தப்புல ஆத்த செஞ்ச வெத்தல விளைஞ்சிருக்கேன்டா. எவ்வளவு ஒரு கருத்தான பாட்டு பத்திக்கலாம். அப்பன் செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தலை விளைஞ்சிருக்கேன்டா. அப்புறம் நாட்டில் மயிரில் மழை பெய்யும், பேயிற மழை பூரா அப்புட்டு பனியாக தான் ஊற்றும். வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்யுற நேரத்தில் வெயில் அடிக்குது. உலகம் தலைகளா இதை முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாதம் மும்மாறி மழை பெய்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க வருஷம் மும்மாறி மழை பெய்தது அப்படின்னாங்க. இப்போ அடிக்கிற வெக்கைக்கு நம்ம கூட சடச்சடன்னு 3 தடவை பெய்ய முடியல. அந்த அளவுக்கு கடுமையான வைக்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. அப்போ உள்ள சரி, அதை அப்புறம் பேசிக்குவோம். நாடகம் வள்ளி திருமணம் நம்ம பாட்டில் நீட்டிக்கிட்டு இருக்கலாம்.
அதற்கு அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் மிருதகத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கும் மிருதங்க வித்வான் மிருதக சக்கரவர்த்தி என்றெல்லாம் பேர்புகளும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய பாபா எங்கள் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்து சி முத்துக்குமார் அவர்கள் இன்றைய தினத்தில் மிருதகம் டோலக்கன் தபேலான் தொப்பி பலே பலே முகத்தில் முகம் பார்க்கலாம் ஆடாத மனமும் உண்டோ தோழி அடியை சொல்லுதா என்ன நிப்பாட்டிக்கிட்ட சொல்லுதான் கோட்டை கட்டி குமரன்லாம் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா மிருதங்கார வாசிக்கிற வாசிப்பை பார்த்தா பல்ல கடிச்சுக்கிட்டு அடிக்கிறாருன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை, உயிரை கொடுத்து வாசிக்கிறாரு. இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க மிருதங்கார உங்களை எல்லாரும் பெருமையாக சொல்கிறாங்க. ஆமாம், மிருதங்கம் மட்டும் வாசிக்கல அவர் தவளும் வாசிப்பார் அப்படின்னு. ஏன்னா பேரையூர் கிராமத்துக்கு ஒரு 2 சிறப்பு இருக்குது. என்னென்ன சிறப்பு தெரியுமா? ஒன்று பேரையூர் முத்துலட்சுமி அப்படின்னு பழைய ஆளுகளுக்கு பூரா தெரியும். பேரையூர் முத்துலட்சுமி அப்படின்னு சொன்னால் ஆமாம், அதாவது இந்த கோவலன் நாடகத்துலேருந்து பவளக்கோடி நாடகத்துலேருந்து இந்த மாதிரி சத்யவான் சாத்திரம் எல்லா நாடகமும் தெரிஞ்சவங்க அவங்க. ஆமாம், அந்த பாட்டி அவருக்கு பிறந்தது ஒரு புள்ள. அதை ஏன் கேட்குறீங்க? பேரையூர் சின்னப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறந்தது இது பேரையூர் முத்துக்குமார். இந்த பேரையூர் சின்னப்பாவும் பேரையூர் முத்துக்குமார் இந்த தவுள் வாசிப்பாங்களாம். அந்த தவுள் கொஞ்சம் நேரம் அடிக்க பார்ப்போம், கேட்போம். என்ன ஊன்னா நான் சொல்லணுமோ? இந்த தில்லானா மோகனம்பாள் படத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? அழகா புல்லாங்குழல வாசிப்பார். வேற யாரு? வேற யாரு? என்னது? சிராஜா? சிவாஜி கணேசன். அதை பேரை கூட முழுசா சொல்லக்கூடாதா? நல்ல நடிகன் தானப்பா சிவாஜி கணேசன். அந்த புல்லாங்குழல எடுத்து ஊதுவார் பார்த்தீங்களா? அப்படி பேட்டி விட்டா பத்தியா? நீ இருந்தா என்ன பண்ண உட்காந்துருக்கான ஆவியா? சொல்லு, யாரு? ராமேஸ்வரம். சரி சரி சரி, உங்களோட போராட முடியல என்னால. ஆனா உங்க வாத்தியத்துக்கு நான் அடிமைப்பட்டு போயிட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நாதஸ்வரத்தை ஊதும் போது பாலையா தப்படி பரல. நீ வேற குறுக்க அந்த அது என்னையா தவுளு? அது புரியா? குறுக்க பூந்துட்டிய இல்லையா? 1/2 மணி நேரம் சொல்லிக்கணும். சத்தி வாழ்க, சத்தி வாழ்க. அழகான வாசிப்பு. ஏங்க இந்த கரையாச்சட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல கரையாச்சட்டு ஆடுற பொம்பளை வச்சிருக்கியா? அந்த கிளவியை தான் கொண்டு விட்டியா? போடு போடு போடு, கரையாச்சட்டு ஒன்று போடு. ஏத்து ஏத்து. அதற்கு எதிர்மேளமாக அமைந்திருக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர், டீ மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், பேண்ட் மாஸ்டர், பீடா மாஸ்டர் என்ற வரிசையில் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் திறந்து கொண்டிருக்கும் புண்டகை மன்னன், காதல் இளவரசன், கட்டிலம் காலை என்றெல்லாம் பேருமகனும் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள ஆதனங்கோட்டையை சேர்ந்து ஊர் பேரை சொல்லலாம் தண்ணியை போட்டு அடிக்க வருவாங்க. காலையில் இருந்தாலும் நான் வாங்க போடுறது எனக்கு தெரியும். அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டையை சேர்ந்து கருவாடு கருவாடாது இரியா ஜி மீன்ராஜ் அவர்கள் இன்றைய தினத்தில் ஆல்ரவுண்டு காலையில் 4 ரவுண்டு.
பல்ல கடிக்காம. அப்பா நல்லா விவரமா இருக்கு போல இருக்குப்பா. நான் அங்கிட்ட வச்சிருக்கலாம், நிமித்தி வச்சிருக்கேன் ரெடி அடி. இன்னும் பாதி ஜாமா வண்டியில் கிடக்க உட்கார இடமத்தாம அதை எடுத்து வச்சு வாசியா. விட மாட்டியாவா? திண்ணில முட்டு நல்ல பாகம் நிமித்தி வச்சு அடி. போடு. அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். மைக் வைங்க அவருக்கு. லாகி லாகா இல்லல்லா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப கோவில் வாசலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்கு? ஏயா அப்படி பண்றீங்க? ஏயா அப்படி பண்ற? ஏயா என்னை போட்டு தப்ப கொண்டே காய்ச்சிட்டு வாயா போயா. என்ன அது? அட போயா அங்கிட்டு. இல்ல நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேளு. நேத்து புறா தான் வாசில, அப்புறம் ஏன் இன்னைக்கு வாசிக்கிறேன்? வாசிக்க வேணாம் நான் சொல்லணா? நேத்து என்ன வாச்ச? நேத்து என்ன வாச்ச? நீ நேத்து நீ என்ன வாச்ச? இன்னைக்கு என்ன வாசிக்கிற? நாளுக்கு நாள் வளர்ந்து போகணும்யா. இன்னைக்கு நேத்து ஆல்ரெண்டு வாச்சுன்னா இன்னைக்கு மிருதங்க வாசிக்கணும்யா. அட ஏயா நீ போய் அங்கிட்டு போல. விஜயா நீ இருந்தா கேளு. அதற்கு அடுத்தபடியாக இங்கே இப்படி எல்லாம் மூலம் இசைக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் முறையாக தாளத்தை இசைக்க வேண்டும். அந்த தாளத்தை இசைக்க காத்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PA சத்தி அவர்கள் இடத்தில் தாளத்தை இசைப்பார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் சீனமைத்துக் கொண்டிருக்கும் வண்ண சீன் கம்பெனி. சீன் கம்பெனி என்றால் RS மனோகரன். சினிமா உலகத்தில் RS மனோகரன் சீன் கம்பெனி. அதற்கு அடுத்தபடியாக நான் என் வாழ்க்கையில் பார்த்த வகையில் இந்த சீன் தான் மிக அற்புதமான சீன். முருகன் விலாஸ் சீன் கம்பெனி மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் நமது ரவி அண்ணார் அவர்கள். ஆமாம், வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அரண்மனைக்குள்ள நிற்கிற மாதிரி இருக்குது, தேவேந்திர சபையில் நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான இந்த சீன் அமைப்பு மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் அன்னார் அவர்கள். ரவி அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பந்தல் ஒட்டகை. இந்த வட்டகையிலே கிடையாது, ஆனால் அது மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியிலே ஊத்தாது. இது உள்ளுக்குள்ள ஊத்தாது, சும்மா இருந்ததுலடா உள்ளுக்குள்ள ஊத்தாது. அந்த அளவுக்கு இங்கே மிக சிறப்பாக கொட்டகை அமைத்திருக்கும். அதாவது பந்தல் அமைப்பாளர் மரியாதைக்குரிய நமது திருக்குவளையைச் சேர்ந்து ஆர் தியாகராஜன் அவர்கள் இங்கே மிக சிறப்பாக இங்கே கொட்டகை அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் சிறப்பாக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக எங்கள் வாழ்க்கையில் கண்டிடாத ஒரு ஒளிபெருக்கி எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளி ஒளி அமைப்பகம் நமது கிள்ளுகுடியைச் சேர்ந்த ரோஜா 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 ரோஜா. ஓ பாட்டே இல்லையா? பாட்டு போட வேணாம்னு உட்காந்துருக்கியா? இல்லை, நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, கெட்டு போன பொருளுக்கு தான் விளம்பரம் தேடுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறி மிக சிறப்பாக இங்கே பாட்டில் போட்டு விட்டு எனக்கு நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊர்களில் நாங்கள் அதை ஏற்று இதை ஏற்று அதை வை இதை வைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீ பாட்டில் போட்டு விட்டு போய் கூட படுத்து தூங்கிட்டு வரலாம் போல இருக்குது. உண்மையிலுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பாக ஒளியன் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் ரோஜா மிக சிறப்பாக இங்கே அமைத்திருக்கிறார்கள். எங்கள் நாடக உலகத்தில் ஒரு ரோஜா மிக சிறப்பான லேடி. அதே மாதிரி திரை உலகத்தில் ஒரு ரோஜா. ஆமா, அது சினிமா நடிகை ரோஜா. இந்த நாடகத்திற்கு மிகவும் சிறப்பாக ஒளியன் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ரோஜா. ஆமா, ரோஜா என்ற படத்தில் தான் AR ரஹ்மான் அவர்கள் முதலில் மியூசிக் அமைத்தார்கள். அதேபோல் எங்கள் மியூசிக்கை காதில் கேட்பதற்காக இங்கே ரோஜா அவர்கள் ஒளிபெருக்கி இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக இங்கே ஒளியன் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் ரோஜா அவர்களுக்கு எங்களுக்கு, ஏன்னா ஒரு சில நாளைக்கு ஒளிபெருக்கி வரும், அது ஒளி பெருக்கியே அல்ல, ஒளி சுருக்கி இருக்கிற தொண்டை தண்ணியை பூரா வாங்கிட்டு விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது? அங்கேயும் போய் வரட்டு தினமாக கடந்து கத்தி போட்டு காலையில் தொண்டைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் சூழ்நிலை வந்துடுது. அது மாதிரி இல்லாமல் மிக சிறப்பாக இங்கே ஒளியன் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் நமது ரோஜா ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஏப்பமா அது கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கு, இருக்கட்டும். நலபாக அமைப்பு
அப்படின்னு இதுல போட்டிருக்கு. நலபாகம் என்றால் என்ன? வாய்க்கு வக்கனையான சாப்பாடு, நாக்குக்கு ருசியான சாப்பாடு. அப்படி ஒரு சாப்பாடை, அறுசுவை உணவை நலபாகம் என்று அழைப்பார்கள். அப்பேற்பட்ட நலபாக அமைப்பு நமது கோவில் கண்ணாப்பூரை சேர்ந்து RS கேண்டரிங் மிக சிறப்பான சாப்பாடு, சைவ சாப்பாடு தான், அருமையான சாப்பாடு. வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து மனசார வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு அளித்த விழா குழுவினர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பக்த கோடிகளும் பொதுமக்களும் அனைவரும் திரளாக வருகின்ற அழைப்பது நமது மரியாதைக்குரிய கோவில் கண்ணாப்பூர் மற்றும் பனையூர் கிராமவாசிகள் மற்றும் மரியாதைக்குரிய சானா சிவ கணேஷ் MSc, நமது தக்கார் கீழ்வேளூர் ஆய்வர் கூனா போனான்னு போட்டிருக்காரு, என்னன்னு புரியல. ஆமாம், இருக்கட்டும், அது சுருக்கி போட்டிருக்கிறாங்க, என்னன்னு புரிப்படலை எனக்கு. முழு செயலில் இருந்து அவங்க சொல்லியிருக்கலாம். ஆமாம். மற்றும் கானா உதயகுமார் MSc B.Ed செயல் அலுவலர் மற்றும் இந்த பத்திரிகை உபயம் தெய்வத்திரு வீணா சண்முகம், தலைமை ஆசிரியர் ஓய்வு தெய்வத்திரு S. ஜெயலட்சுமி அவர்கள் குடும்பத்தினர், கோவில் கண்ணாப்பூரை சேர்ந்தவர்கள் இந்த பத்திரிகையை விளம்பரத்திற்காக, அதாவது உபயமளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது சீதாம்பாள் சீதாளம்பகை என்னும் மாரியம்மனை வேண்டி பணமாகவும் பொருளாகவும் மற்றும் தானியமாகவும், அதாவது உளுந்து, பயிர், கால்நடை, ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். நினைக்கின்ற காரியம் ஜெயமாகிறது. வந்து வணங்கி திருவருள் பெற அன்பர்களை வேண்டுகொள்கிறோம் என்று கூறி நேர்த்திக்கடன் செலுத்துவவர்களாம் நேர்த்திக்கடன் செலுத்த சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே பக்கத்தில் கோவிலுக்காக வேண்டி நன்கொடை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நன்கொடையை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்தின் நாடக அமைப்பாளர் தீராத விளையாட்டு என்று டொடோடை அப்படி சொல்லணும். டொண்டோடைனா தாளத்தில் நிற்காது. அருமைக்குரிய சகோதரர், எங்கள் மதுரையைச் சேர்ந்த ஆல்ரவுண்டு மாஸ்டர், எங்கள் நாடக உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ஏஎன் அழகேசன் அண்ணார் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, நாடகங்களில் பல வகையான நாடகம் இருக்கு. அர்ச்சந்திரமாயண, சத்யந்தாத்திரி, பவுலகொடி, தூக்குத்துக்கி, நந்தனா, நடனகாலம், முத்தாளமன், மகமாய், மாரியம்மன், ராமாயணம், மகாபாரதம், லபகுசா, பாச்சி, பதக்கன், திப்பு சுல்தான், இது மாதிரி நாடகம்லாம் நிறைய இருக்குது. எல்லா நாடகத்தையும் அருமைக்குரிய நாள் ஆல்ரவுண்டு மாஸ்டர் எங்கள் மதுரையைச் சேர்ந்து அழகேசன் அண்ணார் அவர்கள் கொடுங்க, சிறந்த பாட்டியாரை போட்டு நடத்த என்பதை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் நமது ஊருக்கு சென்ற வருடம் வருகை தந்த அருமைக்குரிய சகோதரர் நமது அழகேசன் அண்ணார் அவர்களுடைய உடன் பிறப்புமாகிய உடன்பிறவா சகோதரருமாகிய நமது நாடகத்தில் வேடமிட்டு நடித்திட்ட அருமைக்குரிய சகோதரர் சின்னத்தம்பி அண்ணார் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு தேவலோகம் சென்றிருக்கிறார்கள். ஆமாம், அருமைக்குரிய அண்ணார் அவர்கள், எனக்கு இப்போ தான் தெரியும், அதான் கூப்பிட்டு சொல்லியிருந்தார். அண்ணார் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நமது கிராமத்தின் சார்பாகவும் நமது ஆண்டவனின் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். இருக்கட்டும், இருந்தாலும் ஆனலரசி, அபிநய சுந்தரி, காமிக் அரசி, அருமைக்குரிய சகோதரி எங்கள் புதுக்கோட்டை சேர்ந்த டி விஜயா அவர்கள் இன்று டான்ஸ் அண்ட் காமி அது சரி மொத்த சொல்லழகி சீமையில பேரழகி செஞ்சு வச்ச மாரழகி. அப்படி போட அந்த புள்ளையோட சித்தப்பாவா என்ன சித்தப்பா போட்டுக்கிட்டு குத்தா போட்டுக்கிட்டு சரி. மொத்த கொட்ட பல்லழகி மொத்த சொல்லழகி சீமையில பேரழகி செஞ்சு வச்ச மார கொளுத்து வத்தல பாப்பா முரட்டு வத்தல கொளுத்து வத்தல தரட்டா நான் கொல்ல பக்க வரட்டா கொளுத்து வத்தல தரட்டா நான் கொல்ல பக்க வர. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் பெண்கள் என்றால் கொஞ்சம் இழிவா நினைக்காம கொஞ்சம் பெருமையா தான் பாருங்க. பெருமையா பாடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பொம்பளை புள்ளனா மாஞ்சு பாட்டெல்லாம் பாருங்க. என் பேரை சொன்னா வேறு துடைக்கிற மாதிரி திரும்பி ஒரு பாட்டு பாரு. ஆமா, இல்ல மணியாச்சு உள்ள போடா வெண்ணன்னு சொல்லுவீங்க. இருக்கிற ரொம்ப சந்தோஷம், மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா, உள்ளவர்களை கொண்டாந்து விறுவிறுன்னு வெளியில விட்டுறணும். என்னை பற்றி தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும் புதுக்கோட்டையிலிருந்து வருகை வந்திருக்கு புதுக்கோட்டையை சேர்ந்து கலக்கல் TM கண்ணன் ஆகிய நான், அதாவது
பழமை வாய்ந்த நடிகருமாகிய இந்த நாடக உலகத்தின் சத்யவான் சாவித்திரி நாடகத்தில் தனக்கென்று பெயரும் புகழும் வெற்றி முரசு கொட்டி வந்த தமிழகம் எங்கும் வெற்றி முரசு கொட்டி வந்த அருமைக்குரிய அப்பா தெய்வ திரு PA தினகரன் மல்லிகா அவருடைய புதல்வன்மாகிய கலக்கல் TM கண்ணனாகிய நான் இன்று தேதியில் பபுன் மற்றும் பலவனில் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு என்றென்று தேவை என்று கூறிக்கொண்டு என்னுடைய கதை சேவையை தொடங்குகின்றேன். இவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இவர் ஊரறிந்த உண்மை. இவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இவர் ஊரறிந்த உண்மை. இவர் உங்கள் வீட்டு பிள்ளை, இவர் ஊரறிந்த உண்மை. சொல்லுகின்ற பாவை பேரறிஞர் காட்டு பாவே. ரொம்ப சந்தோஷம். உள்ள உள்ளவங்களை கொண்டாந்து விறுவிறு என்று வெளியில் விட வேண்டியது என்னுடைய கடமை. ஆமாம், இது உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைன்னு இன்றைக்கி தான் ரொம்ப மரியாதையாக பாடிப்பிட்டீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். உள்ள உள்ளவர்களை கொண்டாந்து வெளியில் விடுவதற்கு முன்னால் எங்கள் சிறந்த முறையில் எங்களை எல்லாம் வீடியோ கவரேஜ் செய்து யூடியூப் என்ற பெருமையோடு உலகமெங்கும் விளம்பரம் செய்ய காத்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் பேரனே. ஆமாம் ஆமாம் நம்ம மாயக்குல மாதவன் அன்னார் அவர்கள், அதாவது அன்னார் அவர்கள் எங்கள் எல்லா இடத்துலையும் வந்து எடுப்பார். கிட்டத்தட்ட அவரும் ஒரு 4-5 மாவட்டம் தாண்டி இங்கே வந்திருக்கிறாரு. ஆமாம், அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர் நாடகத்தை உலகம் பூரா உட்காந்து லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைவ் தானே? 2 நாள் கழிச்சா? சரி, இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். உலகம் பூரா அது கோவில் கண்ணாப்பூர், ஆமாம், கோவில் கண்ணாப்பூர் ஊர் திருவிழாவை, இந்த நாடகத்தை எல்லா, அதாவது உலகம் பூரா பார்த்து ரசிக்கிற அளவுக்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கிறார் மாயவளம் அன்னார் கண்ணனார் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டமா இது? ஆமாம் ஆமாம், இருக்கட்டும். தம்பி லைட் அடிக்காதீங்கப்பா. எப்பா உங்களை கையெடுத்து கும்பிட்றையா, லைட் அடிக்காதீங்கய்யா மூஞ்சில. ஆமாம், உள்ளவர்களை கொண்டாது விறுவிறு என்று வெளியில் விட வேண்டியது என்னுடைய கடமை. இங்கு சிறந்த முறையில் ஒளியின் ஒளி இசைத்துக் கொண்டிருக்கும் நமது ரோஜா ஒளிபெருக்கிக்காக என்னுடைய கீதமாக. ஏன்னா தாய்மார்களுக்கு உகந்த நாடகம் இந்த நாடகம். தாய்மார்கள் இங்கே நிறைவாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த தாய்மார்களுக்காக வேண்டி தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய்க்கும் சேலைக்கும் ஒருவருக்கென்று கூறி இங்கே தாயை பற்றி ஒரு கிராமிய இசையில் ஹலோ ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்கு, தோழி கட்டியாடு, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்டு, பார்த்தாலே சேத்தனுக்கே தோணும்டா, செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்கு, தோழி கட்டியாடு, ஆத்துல மீன் குடிக்க அப்பனுக்கு தலதுபட்டு, பார்த்தாலே சேத்தனுக்கே தோணும், நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, ஒன்றிலதானே வண்ண பூஞ்சோலதானே, பெருந்தர விரிப்புல நாம் படுத்து கிடந்தது ஒஞ்சேலதானே, வண்ண பூஞ்சோலதானே, ஈரச்சேல காயும் போது வானவில்லா தெரியும், இத்து போன சேலையில் உன் சோக கதை புரியும், கஞ்சி கொண்டு போகையில சும்மாடா இருக்கும், சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும், சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும். ஆத்தா ஒஞ்சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒஞ்சேல
பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே பூஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் ஒஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்தி மாலே காயம் பண்ண வீரர்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகம் சேல மனசுக்குள்ளே விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டு கட்டி தூங்கு ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தனது வட்டு பார்த்தாலே சேத்தனுக்கு தோணும் நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். நன்றி 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 நன்றி. கைதட்டி 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 கைதட்டி. தாயின் பெருமையை பாடி எனக்காக தாயின் பாசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அருமைக்குரியனார் அவர்கள் ஆமாம் குமார் அண்ணார் அவர்கள் எனக்காக மீண்டும் அன்பளிப்பை 100 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் இசை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. முத்துக்கு முத்தாக எங்களின் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாய்ப்பாசம் பிள்ளை பாசம் சகோதர பாசங்கள் தம்பியுடையான் படைக்க அஞ்சான். ஏனென்றால் நேற்று வந்த என் அருமைக்குரிய தம்பி செல்வராஜ் இந்த பாட்டை பாடியிருப்பார். இருந்தாலும் அண்ணன் பருவத்தில் பாடுங்க அப்படின்னு அன்பளிப்பு வாரி வழங்கி உள்ளார்கள் அண்ணன் அவர்களுக்காக வேண்டி. ஏன்னா இந்த ஜென்மத்தில் தான் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக பிறந்தோம். இன்னொரு ஜென்மம் இருக்கப் போகிறதா, அந்த தாய் வயிற்று நாம் பிறக்கப் போகிறோமா என்று தெரியாது. நாம் இந்த பூமியில் இருக்கும் வரை அண்ணன் பேச்சை தம்பி கேட்டு தம்பி பேச்சை அண்ணன் கேட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இந்த உல்லாச உலகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எத்தனை பெரியவர்கள் ஆண்டோர்கள் சொல்லி உள்ளார்கள். அப்படி ஒரு அற்புதமான சகோதர பாசங்கள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் வாட்டு அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் வாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலே வாழுகிறேன் அவனை எண்ணி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக.
உலகத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாம சேர்ந்த சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாம சேர்ந்த சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக நன்றி நன்றி நன்றி